நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் பகுதியில் விசிகாவோட தலைவர் திருமாவளவனோட பிறந்த நாளை முன்னிட்டு அந்த இடத்துல ஒரு கொடிக்கம்பம் நடுறாங்க. அந்த கொடிக்கம்பத்துல இன்று கொடியேற்றுவதற்கான அனைத்து வேலைகளும் விசிகா தரப்புல செஞ்சிருக்காங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற தாசில்தார் இந்த கொடிக்கம்பம் உரிய அனுமதி இல்லாம பொதுமக்கள் நடமாறும் இடத்துல முறைகேடாக வைக்கப்பட்டுள்ளது. இது பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் பெருமளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ரீதியில அந்த இடத்துல விசிகாவோட கொடிக்கம்பத்தை எடுத்துட்டாரு. இதை அங்க இருக்கிற விசிகான பெரும் சர்ச்சையாகிட்டு பெரும் பிரச்சனையாகிட்டு அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டாங்க. போலீசாருக்கும் விசிகா மிகப்பெரிய அளவுல தள்ளுமுள்ளு தான் ஏற்பட்டது. அதனால அங்க மிகப்பெரிய அளவு ஒரு கலவரம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ரீதியில போலீசார் அந்த இடத்துல குவிக்கப்பட்டுள்ள. ஆனா விசிகாவோட வரலாறு அப்படிதான் இருக்கு. அதனால போலீசார் அதிக அளவுல குவிக்கப்பட்டதால அங்க இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாருமே வாய முடிய அமைதியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விசிகாவின் தொடர்ச்சியாக மக்கள் கூட்டம் அதான் விசிகாவனோட கூட்டம் கூட கூட உடனே திடீர்னு ஒரு போராட்டத்தில் வர்றாங்க. அப்புறம் போலீஸார் வச்சு அந்த பேரிகார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. போலீஸார் கூட போயிட்டு ஒரு தள்ளுமுள்ள ஈடுபடுறாங்க. இதை கவனித்த மாவட்ட ஆட்சியரும் சரி அங்க இருக்கிற காவல் கண்காணிப்பும் சரி உடனே ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு மீட்டிங் மாதிரி ஏற்பாடு பண்றாங்க. ஏற்பாடு பண்ணிட்டு அந்த இடத்துல இது மாதிரி நீங்க உரிய அனுமதி இல்லாம தானே வச்சிருக்கீங்க, அதுல எடுக்கிறதுல என்ன தப்பு, அது மட்டும் இல்லாம அங்க போக்குவரத்துக்கு பாதிப்பா தானே இருக்கு, அது மூலம் பொதுமக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்களே, ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுமே அப்படிங்கிற இதுல பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. எங்களுக்கு பொதுமக்களோட இதுவெல்லாம் எங்களுக்கு இது இல்ல, நாங்க எங்க கட்சி கொடியை அந்த இடத்துல கண்டிப்பா ஏற்றியே ஆகணும் அப்படிங்கிற ரீதியில அங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் அனைவருமே அந்த இடத்துல போலீசார் கிட்ட அந்த மீட்டிங்ல மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனை மாதிரி பண்ணியிருக்காங்க. உடனே மாவட்ட ஆட்சியரும் அங்க இருக்கிற காவல்காரங்க ஓகே நாங்க இதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற ரீதியில ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க. உடனே விசிகா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இத கொடிக்கம்பத்தோட பிரச்சனையை மட்டும் பார்க்க கூடாது, அங்க இருக்கிற தாசில்தார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்கள் மீது பணி நீக்கம் அதாவது பணியிட நீக்கம் செய்ய வேண்டும், அவருக்கு சஸ்பெண்ட் பண்ணணும், அவர்கள் பணியிட மாற்றம் செய்யுங்க அப்படிங்கிற ரீதியில பல்வேறு கோரிக்கைகள் வர வச்சிருக்காங்க. உண்மையில மக்களே நீங்களே சொல்லுங்க, ஒரு பொதுமக்களுக்கும் பாதிப்பாக இருக்கிற இடத்துல கொடிக்கம்பம் நடுவது தவறா அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்க. அதுக்கப்புறம் அங்க அனுமதி இல்லாம ஒரு கொடிக்கம்பத்தை வச்சிருக்காங்க. அதை எடுத்ததுக்கு தாசில்தார் மீது நடவடிக்கை எடுக்கலாமா வேண்டாமான்ட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.